ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லன்ச் மெனு என்னென்னா சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா கூட கொஞ்சமாக ஹர்ப் ரைஸு. ஸோ சப்பாத்தி மாவு முதல்ல பிசைஞ்சு வச்சுட்டா ஒரு 20 மினிட்ஸ் அது நல்லா ஊறணும். ஸோ அதுக்குள்ளே பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 2.5 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு சுகரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு பிசையணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 கப்புக்கு வந்து நார்மலாக எப்படி சொல்கிறது, நம்ம நார்மல் இது கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த குவான்டிட்டி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கூட வந்து லைட்டாக ஆயில் வந்து அந்த மாவு மேலே க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நான் கலரிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த உப்பு சுகர் எல்லாம். ஸோ இந்த கிளாஸில் தான் நான் எடுத்திருக்கேன் தண்ணி. ஸோ விட்டு நல்லா பெனஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு இது டவ் ஃபார்ம் ஆனது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கொட்டிடாதீங்க. ஸோ மாவு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நான் கையில் லைட்டாக ஆயில் விட்டு பிசைஞ்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு கிளாத், ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு டம்ப் பண்ண மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அதோட ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்து வந்து ரைஸ் ஆல்ரெடி வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் தான், ஹர்ப் ரைஸ் பண்ணேன். இல்லைன்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நேற்று தான் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி ரைஸில் பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்த பன்னீர் தான் ஷாப்லேருந்து, வீட்டில் செய்யலை. ஸோ வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூபாக உங்கள் விருப்பம், ட்ரையாங்கிள் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, அது உங்கள் இஷ்டம். நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே நல்லாவே பன்னீர் சாப்பிடுவோம். ஏன்னா நானும் என் பாப்பாவும் வந்து பன்னீர் லவர். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கிரேவிக்கு தான் லவர், பன்னீர் அவ்வளோவா பிடிக்காது. அவருக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்ன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ 90% எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வதங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் இஞ்சி, பூண்டு, இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஹோல் ஸ்பைசஸ், அதாவது 4 ஏலக்காய், 2 க்ளவுஸு, சின்னமன், ஒரு பெரிய பேலீஃப் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு 2.5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி நல்ல பெருசாக பழுத்து இருக்குது. நீங்கள் வேணால் மீடியம் சைஸ்னால் ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். குடமிளகா சும்மா கொஞ்சோண்டு இருந்துச்சு ஏற்கனவே, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகா, நார்மல் காஞ்ச மிளகா அண்ட் பிடாகி சில்லி, இது ரெண்டுமே வந்து 3 போட்டு சுடு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாலில் காசி ஆற வச்ச பாலில் அந்த கட் பண்ண பன்னீர்லேயே ஒரு 6 to 7 பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணேன். நான் ஃப்ரெஷ் க்ரீம்னு தனியாக நான் வாங்கலை. ஏன்னா இது ப்ரீ பிளான் பண்ணியிருந்தேன்னு நான் வாங்கியிருப்பேன். சரி, இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி எடுத்து லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடாயில் வந்து நான் வந்து கொஞ்சம் இரும்பு கடாயாக வச்சுருக்கேன், சீக்கிரம் வதங்கிறதுக்காக. ஸோ அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னா, பன்னீர் பட்டர் மசாலான்றதுனால ஃபஸ்ட்டு பட்டர் தான் தேவை. அப்புறம் வந்து ஆனியன்லாம் வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்து ரொம்ப பெருசாக அப்படியே கரெக்டு ஷேப் அப்பெல்லாம் தேவையில்லை. ஸோ பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பட்டர் கூட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே பட்டரை வேணாம், அப்புறம் ரொம்ப திகட்டிடும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பட்டரும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அடுத்து வந்து தேவையான ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி நார்மலாக பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஸ்லைஸாக போட்டிருக்கேன். ஸோ 2.5 வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனால் 2 பெரிய தக்காளி. நீங்கள் வந்து ரேஷியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கிரேவி நிறையா இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும் பன்னீரை விட. ஸோ அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஆனியன் ரொம்ப வதங்க கூட, லைக் ஒரு பெரிய பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். வந்ததும் நீங்கள் வந்து
முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 6லேருந்து 7 கூட போடலாம். நான் கொஞ்சம் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 10 போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கூட வந்து தக்காளி போடணும். இப்போ நான் செஞ்சு வச்ச மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கு. சரி ஓகே, இது வந்து லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட்டு வச்சாலும் கண்டிப்பாக சூடு ஆறிடும். ஏன்னா இது லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக லேயர் சப்பாத்தியாக ட்ரை பண்ணலான் இருக்கேன். என்னால் முடிஞ்சால் நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பிங்கிஷ் கலரில் வந்துருச்சு. ஸோ நான் நறுக்கி வச்சுருக்கேன், ஐ மீன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ போட்டு நல்லா இந்த டொமேட்டோ வந்து மசிகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அது வதக்கும் போதே நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகா கூட போட்டுடலாம், இல்லை மிக்சியில் அரைக்கும் போதும் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடாயிலே போட்டுட்டேன். அந்த காஞ்ச மிளகா ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் மிக்சியில் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது வேஸ்ட் பண்ணணுன்னு இல்லை. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அந்த வாசனைலாம் போட்டோன்ட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சைடு வந்து ஆல்ரெடி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன்னு அதை வந்து நான் வடித்து தான் நாங்கள் எப்போவுமே செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி வடிச்சிடலான்ட்டு கூட கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன், சாதம் உதிரியாக வரும் அப்படின்ட்டு. ஸோ குடமிளகா வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, நேற்று ஃப்ரைட் ரைஸ் பண்ணதில் கொஞ்சோண்டு இருந்துச்சு. சரி அது வந்து இதில் போட்டால் இந்த டேஸ்ட் இன்னொன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஸோ குடமிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் கடாயில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு, பார்க்கும் போதே நல்லா தெரியுது. இதுக்கு மேலேயும் ரொம்ப மசியணும், ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு நான் அதில் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். தட்டில் வந்து எடுத்து வச்சு நீங்கள் ஒரு ஓரமாக இல்லை ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆறட்டும்னு விட்டுருங்க. சூடாக மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்சி வந்து இதுவாகிடும், அதாவது ஓப்பன் ஆகிட்டு ஹீட்டு தாழாமல். திரும்ப நான் அதே கடாயில் வந்து பட்டர் போட்டு, இல்லை நீங்கள் இது தோசை தவாவில் கூட பண்ணிக்கலாம். சரி வேண்டாம், எனக்கு அங்கே தோசை தவா சப்பாத்திக்கு தேவைப்படுது. ஸோ அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் பட்டர். நான் ஆல்ரெடி எடுத்து ரொம்ப வெளியிலே வச்சிட்டேன், ஆனால் நல்லா மெல்ட் ஆகிட்டு. ஸோ அது போட்டு நல்லா குடமிளகா போட்டு அதில் நல்லா ஒரு டாஸ் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து கூட நீங்கள் ஆனியன் போடலாம். ஆனியன் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி போடலாம். நான் இன்றைக்கி போடலை, சரி வெறும் பன்னீர் கேப்சிகம் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இல்லை அதாவது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா பட்டர் எல்லா இடத்துலையும் பட்டு ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். ஸோ குடமிளகா ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பன்னீர் இதிலே பண்ணலாம், நீங்கள் இல்லைன்னா தவாவில் கூட பண்ணலாம். நான் இதிலே இன்னொரு வெர்ஷன் என்ன பண்ணுவேன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, குடமிளகாக்கு, ஆனியன், பன்னீர் இது 3த்துக்குமே அதில் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்கிறது, லைக் வந்து தோசை தவாவில் பட்டரில் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுப்பேன். அதை வந்து நான் கிரேவியில் போடுவேன், அது இன்னும் கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்கும். அதாவது பன்னீர் மட்டும் சாப்பிடும் போது கிரேவி கூட இல்லாமல் பன்னீர் வெறும்னா கூட சாப்பிட்லாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து அது பன்னீர் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மேரினேட் பண்ணும்போது நீங்கள் கூட கொஞ்சம் லைட்டாக லெமன் பிழிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பன்னீர் ஃப்ரை. ஸோ இப்போ பன்னீரை நல்லா 2 பேட்சாக எடுத்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப ப்ரௌனிஷாலாம் இல்லாமல் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு, சூடு தாங்குகிற அளவுக்கு. தொட்டு பார்த்தா சூடு அவ்வளோவா இல்லை. ஸோ இதை நல்லா மிக்சியில் போட்டால் ஒரே பேட்சாக போடல நான், ஏன்னா எனக்கு பயம் மிக்சினாலே, அதனால் கொஞ்சம் வெளியில் வந்துட போகுது, மூஞ்சில் அடிச்சிட போகுதுன்ட்டு. ஸோ அதை எடுத்து அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட்டாக, நான் சில பேர்லாம் வந்து லைக் பேஸ்ட்டாக அரைப்பாங்க, ஆனால் இருந்தாலும் இந்த புளி வடிகட்டுறதுல வந்து வடிகட்டுவாங்க. நான் வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் அந்த மிளகா ஊற வச்ச தண்ணி இருந்துச்சு, அதில் வந்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அடுத்து பன்னீர் பால் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இதே மிக்சிலேயே இது பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் அடுத்து. ஸோ இதுக்கு வந்து முதல்ல பட்டர் போட்டுட்டு கூட வந்து மிளகாத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள், இது 2 தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ மசாலா இந்த 2 மசாலா லாஸ்ட்டில் அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரம் மசாலா போடுவேன்.
ஸோ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இந்த 2 தூள் தான் போடுறேன். நான் மஞ்சத்தூள் கூட நான் போடல, இதுக்கு நீடு இல்லை. வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மஞ்சள் தூள் போட்டதில்லை. ஸோ இது வந்து ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 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 ஸ்பூன், ஒரு கால்க்கு கொஞ்சம் மேலே, ஏன்னா ஆல்ரெடி 6 மிளகா நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு அந்த பட்டரில் நீங்கள் கலரி விட்டிங்கன்னா லைக் அது பார்த்துங்க பபிள்ஸாக நொர மாதிரி வரும். அப்படின்னா அது வந்து அந்த அந்த பட்டரில் இந்த மிளகாத்தூள் நெடி போகணுன்ட்டு. ஸோ ஒரு 2 டைம் நல்லா இது கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா ஒரு டக்குன்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு நான் ஊற்றுறேன் பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்படி மேலே தெரிக்குது பாருங்கள். இது கொஞ்சம் டீப்பாக இருக்கிற பாத்திரத்தில் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ தான் டக்குன்னு எனக்கு அதுதான் காலையில் செய்கிறதுக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் அதில் பண்ணிட்டேன். டீப்பாக இருக்கிற ஒரு பேன் இல்லைன்னா இந்த பிரியாணி பாட் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் கடாயில் தான் பண்ணுறேன். அப்புறம் கலரி விட்டுட்டே இருங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா அந்த பட்டர், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு உடனே கலரிட்டே இருங்க. ஸோ தட்டு போட்டு மூடிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்ட உப்போடு சரி அதோட போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே பேஸ்ட் அரைச்ச டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் அரைச்ச மிக்சிலேயே பன்னீரும் அந்த பாலும் போட்டு நல்லா முதல்ல வெறும்னா ஓட்டிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் நான் பால் சேர்த்துக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சிருந்து பாருங்கள். ஒரு மாதிரி கொஞ்சம் க்ரீமிக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கும். ஸோ எகெயின் அதிலே வந்து நான் பால் ஆடையோடு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா அதை க்ரீமி கொடுக்கும்னுட்டு. ஸோ இப்போ இது ஃப்ரெஷ் க்ரீமும் ரெடி. இதை நீங்கள் வச்சு செஞ்சுட்டு இதிலே நீங்கள் மலாய் பன்னீர், அப்புறம் ப்ரொக்கோலி சூப்பு, இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். ஸோ இது வந்து நல்லா அந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போயிட்டு கிரேவி வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஒரு 2-3 வாட்டி நல்லா கலரி விட்டுடுங்க. ஏன்னா மிளகாத்தூள் அடியில் அப்படியே ஸ்டே ஆகிருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கரம் மசாலா போட்டுடுவேன். கரம் மசாலா போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போடுவேன். கரம் மசாலாமே ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா, ஏன்னா இந்த டேஸ்ட்டே சில பேருக்கு பிடிக்கும். நான் கரம் மசாலா போட்டுட்டு அதையும் வந்து லைக் அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ அதை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அந்த கிரேவி கூட அந்த மசாலா நல்லா வந்து ஜெல் ஆகணும். ஜெல் ஆகிட்ட பிறகு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் செய்யும் போதே நான் வந்து ஃபஸ்ட்டு போடுவேன். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறது, இல்லைன்னா குழம்புக்குனா கடைசியில் இந்த சாம்பாருக்குனா கொத்தமல்லி. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. நான் அதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். அதிலே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணும்போது மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குற அந்த ஃபீல் வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிரேவி இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக கிரேவியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா பன்னீரை போட்டுட்டு, பன்னீர் வந்து நான் ஆல்ரெடி பட்டரில் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் இந்த கிரேவியில் நல்லா ஊறணும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு கலரி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கைவிடாமல் கலரிட்டே இருங்க. பாருங்கள் கிரேவி அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பன்னீர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கிரேவி எவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக பன்னீரும் இருக்கும். ஸோ இது வந்து நான் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ தட்டு போட்டு முடிய ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக இது மேலே அடிக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி அரைச்சாலே அதை வந்து குக் பண்ணும் போது அது பட்டுன்ட்டு அடிக்கும். கஸ்தூரி மேத்தியை வந்து சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு கையிலையே நல்லா மசிச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி போடுறது ரொம்ப ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இன்னும் வந்து ஹர்ப் ரைஸும்
சப்பாத்தியும் ரெடி பண்ணோம். ஹர்ப் ரைஸுக்கு வந்து ரைஸ் வந்து வடிச்சிட்டு நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நான் பிரியாணி ரைஸ் எடுக்கல. ஸோ நான் ரைஸ் வடிச்சிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா ஒரு கலரி விட்டுருக்கேன். இப்போ அதே கடாய் தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதில் வந்து பொடியாக நறுக்கியிருக்க பூண்டை கூட வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு இருக்கு, இதில் விற்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். ஒரு 4-5 பூண்டு நல்ல பெரிய பூண்டாகவே எடுத்துக்கோங்க. அது வந்து 4-5 பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது மிக்ஸ்டு ஹர்ப்பு. இந்த பிராண்டு தான் நான் வாங்கினேன் லாஸ்ட் டைம் டிமார்ட் போயிருக்கும் போது. ஸோ இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், ஏன்னா இதில் வேறு எந்த ஃப்ளேவருமே கிடையாது, நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ போட்டுட்டு ரைஸை போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலரிட்டு லாஸ்ட்டில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டு ஒரு கலரிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஹர்ப் ரைஸ் ரெடி. இதுக்கு வந்து இந்த கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா, இதை விட கடாய் பன்னீர் இன்னும், ஏன்னா கடாய் பன்னீர் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அது இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிக்கன் பெப்பர் கிரேவி அந்த மாதிரி திங்ஸ்க்கும் அந்த மாதிரி டிஷ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா வச்சிட்டிங்கன்னா இந்த ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸை விட. ஸோ இப்போ வந்து லேயர் சப்பாத்தி திரட்டியிருக்கேன், எப்பவும் போல் ரவுண்டாக திரட்டி அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருக்கேன். என்னால் இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இது வந்து மொத்தம் ஒரு சப்பாத்திஸ் வந்து 2 தான் ரெடி பண்ணேன் லன்ச் பேக் பண்ணுறதுக்காக, மிச்சம் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த மேட் வந்து நான் இதில் தான் வாங்கினேன், நான் இதில் தான் சப்பாத்தியும் திரட்டுவேன். ஸோ இந்த வந்து மேலே நம்ம ட்ரெஸ் மேலே பக்கத்தில் இருக்கிற பொருள் மேலாம் எதுவுமே இது ஆகாது. இதை பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து ஸோ அதை வந்து நல்லா உருட்டிட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ 2-3 டைம் வந்து திருப்பி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுதான் லேயர் சப்பாத்தின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மிக்சட் ரைஸு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா, மேலே வந்து கார்னிஷிங்காக அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். அண்ட் இன்னும் சப்பாத்தி வேலை முடியல. ஸோ 2 சப்பாத்தி தான் அவருக்கு பண்ணி கொடுத்தேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு. இதுதான் நான் அவருக்கு லன்ச் பேக் பண்ணது. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா உங்களோட சஜஷன்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு. நாளைக்கு வேறு ஒரு லன்ச்சோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நான் யோசித்து உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. Bye. Take care.